எஸ்.எம். பாண்டி இயக்கத்தில் சத்யா, டேனியல் அன்னிபோப் நடித்துள்ள ராபர் திரைப்படம் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நீங்க மார்க்கெட் வந்து பாத்திரலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 111 புள்ளிகள் அதிகரிச்சு 22,508 வந்து முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ் பாக்குறப்ப 341 புள்ளிகள் அதிகரிச்சு 74,169 நிறைவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு சார்ட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. சார், வாரத்துடைய முதல் நாள் நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஏற்றத்தான் முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பா நிப்டி 22,500. இதே கடைசியா எப்ப வந்ததுன்னு பாக்குறப்ப February 24 வந்திருக்குங்க சார். 22,553. அந்த அளவுக்கு டச் ஆகல. ஆனா இது வரத்துக்கே ஒரு 20 நாளைக்கு ஆயிருக்கு சார். எப்படி பாக்குறீங்க இத? இல்ல, நிச்சயமா. அதாவது இப்ப நீங்க சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 341 புள்ளிகள் ஏறி இருந்தா கூட பெரும்பாலும் அது வந்து நிதித்துறை சார்ந்த, நிதி சேவைத்துறை சார்ந்த பங்குகள். பஜாஜ் பின்சர்வ், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ வங்கி, அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க், இப்படி பல வங்கித்துறை பங்குகள் வந்து HDFC பேங்க் இதெல்லாம் ஏறி இருக்கு. நிதித்துறை சார்ந்த பங்குகள், இதனுடைய தாக்கம் அதுல பாக்குறேன். அது மட்டுமல்ல, சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய 19 பங்குகள் விலையேற்ற பங்குகளாகவும் 11 பங்குகள் மற்றும் விலையிறக்க பங்குகளாகவும் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:1 என்ற சதவீத கணக்குல இருக்கு. நிப்டியிலுமே அதே மாதிரி 3:2 அப்படிங்கிற சதவீத கணக்குல அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. 33 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 17 பங்குகள் விலையிறக்க பங்குகள் இருக்கு. நிப்டியுமே 100 புள்ளிகளுக்கு மேல, 111 புள்ளிகளுக்கு மேல் இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மார்க்கெட் சந்தை ஏற்றத்தில் இருப்பதாக தோன்றும். அது தோற்றம் மட்டுமல்ல, அந்த அளவுக்கு அது உண்மை. பட் அதை தாண்டி நீங்க பார்க்கணும். நம்ம எப்போதுமே பிராடர் மார்க்கெட்டை பார்ப்போம். பிராடர் மார்க்கெட் பார்க்கும் பொழுது மும்பை பங்கு சந்தையில 1,605 பங்குகள் தான் விலையேற்ற பங்குகள், 2,500க்கும் மேற்பட்ட பங்குகள் விலையிறக்க பங்குகள், 101 பங்குகள் 52 வீக் லோ, 489 பங்குகள் 52 வீக் லோ, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி NSEல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து தேசிய பங்கு சந்தையினுடைய ஒட்டுமொத்த வணிகமான பங்குகள் 2,982. இதுல 1,134 பங்குகள் தான் விலையேற்ற பங்குகள், 1,781 பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும், 52 வீக் ஹை 29, 52 வீக் லோ 433 பங்குகள். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் 74, லோயர் சர்க்கியூட் 209 பங்குகள். ஸோ எல்லாம் பிராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸை விட டிக்ளைன் கணிசமாக அதிகமாக தொடர்ந்து இருப்பதை நாம் இன்றும் பார்க்க முடிகிறது. அதனால இது ஒட்டுமொத்தமாக ட்ரெண்ட் ரிவர்சல் என திங்கட்கிழமை 3 நாட்கள் சந்தை முடிவடைந்த பிறகு துவங்கி இருக்கிறது. சென்ற வாரம் அமெரிக்க பங்கு சந்தை, சர்வதேச பங்கு சந்தைகளுடைய தாக்கமும் இதுல பிரதிபலிக்கிறது. அதுல அந்த அளவுக்கு தான் இதை நம்ம குறியீட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். அதை தாண்டி சந்தையில பெரிய ஏற்றம் இருப்பதாக நான் கருதவில்லை. அப்கோர்ஸ் செக்டோரல் இண்டிசஸ் பார்த்தாலுமே வந்து 3-4 செக்டர்ஸ் கூட இன்னும் டவுனா தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. FMCG செக்டார்ல இருந்து மீடியா, பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு, வீட்டுமனைத்துறைக்கான குறியீடு, எண்ணெய் மற்றும் எரிசக்திக்கான குறியீடு, இதெல்லாமே ஒரு மார்ஜினலா லோல இருக்கு. அதிகரிச்சிருக்கிறது மார்ஜினலா தான் அதிகரிச்சிருக்கு. எக்ஸப்ட் பார்மா துறை சார்ந்த குறியீடு 1.5% அதிகரிச்சிருக்கு. நிதித்துறை சார்ந்த குறியீடு 1% கிட்ட அதிகரிச்சிருக்கு. இந்த ஃபார்மா பத்தி சொல்றப்ப இந்த சன் ஃபார்மா, ஜிண்டஸ் இதான் ரீகால் பண்ண சொல்லி US FDA சொல்லிருக்காங்களே சார், டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களா? அது என்னங்க சார்? அது வந்து அவ்வப்பொழுது நடக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே ஒர்க் ஹார்ட் மாதிரி சில பங்குகள்ல பார்த்திருப்போம். அவங்களுடைய இந்த ப்ராடக்ட்ல ஒரு பிரிலிமினரியா இங்க அவங்களுடைய உற்பத்தி இடத்த வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து விசிட் பண்ணி, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி, அந்த லெவல்ல ஒண்ணு பண்ணி, அங்க பிரச்சனை இருந்தா அது ஒண்ணு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அந்த ப்ராடக்ட் சந்தைப்படுத்தும் பொழுது அங்க சந்தையில் அவர்கள் அதை டெஸ்ட் பண்ணி அங்க இருக்கும் பொழுது சில லான்ச் பண்ற டயத்துலயோ லான்ச் பண்றதுக்கு முன்னாலேயோ பண்ண பிறகு ஆப்டர் எஃபெக்ட்ஸ் இருந்தா ரீகால் பண்ண சொல்லுவாங்க. நாங்க சொன்ன எங்களுடைய US FDAன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சொன்ன தர குறியீடுகளே தர அளவில் இல்லை இது, அதனால இதுல பக்க விளைவுகள் இருக்கு, வேற சில விஷயங்கள் வந்து எதிர்பார்த்து, இதனால நீங்க இதை வித்ரா பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க. இது வந்து நடக்கக்கூடியதுதான். மேஜரா ப்ராப்ளம் இருந்தா கம்ப்ளீட்டா பேன் பண்ணி நிறைய நோட்டீஸ்ல அனுப்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இல்ல. இப்ப ரீகால் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. சன் ஃபார்மாவுக்கும் ஜைடஸுக்கும். சன் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு மார்ஃபைன் சல்ஃபேட் அப்படின்னு ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களுடைய அந்த டிசல்யூஷன் ஸ்பெசிபிகேஷன் ஒன்று இருக்கு, அது ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 9,840 பாட்டில்ஸ் வந்து வித்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜைடஸ் ஃபார்மாவும் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட நெலாரபின் இன்ஜெக்ஷன், அது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதில் இருக்க குறைபாடுகளை களைந்த பிறகு நீங்க திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்லி அதையும் வித்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்ப நிகழ்ந்து இருக்கிறது. இதை சரி செய்து கொண்டு அவங்க திரும்ப வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையில இந்த 2 பங்குகளுடைய விலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு சின்ன ஏற்றத்துல தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு சன் ஃபார்மா எல்லாம். சோ இது அவ்வப்போது நிகழக்கூடிய விஷயம். அந்த அளவுல தான் பார்க்கணும். நீங்க மார்க்கெட் ஓபன் ஆனோடனே பார்த்தேன் சார், இந்த கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இண்டஸ்இண்ட் பேங்க் வந்துகிட்டே இருந்தது ரொம்ப நேரத்துக்கு. RBI கிளாரிபிகேஷன் கொடுத்தோடனே வந்ததா? என்ன RBI கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க?
இல்ல ஆர்பிஐ கிளாரிபிகேஷன் கொடுத்தது நிச்சயமாக இந்த வாதத்திற்கு வலு சேர்க்கிறது. பட் அதற்கு முன்பு சென்ற வாரத்திலே நம்ம வந்து இந்த விஷயம் வெளியான அன்றே பார்த்தோம். ஒரு நம்பகத்தன்மையை குலைக்கக்கூடியதுங்கிற அதிர்ச்சியின் காரணமாக ஓவர் ரியாக்ஷன் ஆயிருக்கு சந்தையில நம்ம பேசணும் அப்பவே. ஏன்னா இது மட்டும் தானா, இதற்கு மேல எதுவும் இருக்கா, இன்னும் என்ன பூதங்கள் கிளம்புமோ, அல்லது இதே மாதிரி மற்ற வங்கிகளில் என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக அன்னைக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசணும். அது அடுத்த நாள் மறுநாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு நாட்கள்ல ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சு அந்த ஃபால் அரெஸ்ட் ஆயிட்டு எழும்ப ஆரம்பித்து விட்டது. இப்ப ஏன்னா அந்த சிஎஃப்ஓ வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு, நாங்கள் எந்த வங்கிக்கு தேவையான எல்லா இதுவும் எங்கள்கிட்ட இருக்கு, பேராமீட்டர்ஸை மீட் பண்றோம், நீங்க பயப்பட வேண்டியது இல்லைன்னு. இப்ப மத்திய ரிசர்வ் வங்கி அதை உறுதி செய்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 முக்கியமான பேராமீட்டர்ஸ் சொல்றாங்க. அதனுடைய சாராம்சம் என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வுட் லைக் டு ஸ்டேட் தட் த பேங்க் இஸ் வெல் கேபிட்டலைஸ்ட் அண்ட் த ஃபைனான்சியல் பொசிஷன் ஆஃப் த பேங்க் ரிமைன்ஸ் சாட்டிஸ்பாக்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வங்கியினுடைய நிதி நிலைமை வந்து திருப்திகரமாக இருக்கிறது, கேபிட்டலைஸ் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அதுக்கு உதாரணமா சொல்லக்கூடியது எடுத்துக்காட்டாக கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவோம். அந்த தொழில் செய்வதற்கு தேவையான மூலதனம் அது வந்து 16.46% இருக்கு, தேவையானதற்கு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்றது, ப்ரொவிஷனிங் பண்றாங்கல்ல, அதுக்கு அது 70.20 அந்த பெர்சன்டேஜ் இருக்கு. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோங்கிறது வந்து 100 இருந்தால் போரும். அதாவது 100 ரூபாய் தேவைப்பட்டால் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு இருக்கணும், யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு 100 ரூபாய் இருக்கணும், டெபாசிட் இருக்கும், கடன் இருக்கும் உள்ளது. அது வந்து 113. ஸோ கம்ஃபர்டபுளாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸே அவங்க கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி சொல்றாங்கன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்க்ளோஷர்ஸ் அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன், the bank has already engaged in external audit team to comprehensively review their current situation. இப்ப அதுவும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மார்ச் மாத முடிவிற்குள் எல்லாத்தையும் செட்டரைட் பண்ண சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம், நாங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணியிருக்கோம், பதட்டப்பட தேவையில்லை, ஸ்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு உறுதிமொழியை கிட்டத்தட்ட அவங்க கொடுக்குற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால இது ஒரு பாசிட்டிவா சந்தையில் பார்க்கப்படுகிறது. வீழ்ச்சிங்கிறது தற்காலிகமாக, அது சென்ற வாரமே அரெஸ்ட் ஆனார் கூட. ஏற்றமுங்கிறதும் நம்ம எப்போதுமே இந்த குட் நியூஸ் வந்தாலே அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ங்கிறது ஒரு நாட்கள்ல முடிவடைஞ்சிடும். ஸோ இன்று நாளே அது வந்து மட்டுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இனிமேல் பெரும்பாலும் அது ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் நான் பார்க்கிறேன். வங்கியினுடைய, நான் பங்கு விலையை சொல்லல, வங்கியினுடைய நிலைமையை பத்தி நான் சொல்றேன். ஓலா மேல ஏதாவது திவால் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா சார்? ஓலா மீது அல்ல, கிட்டத்தட்ட. ஆனா ஓலாவினுடைய துணை நிறுவனம், பெரும்பான்மையான அவங்களுடைய தேவைகளை மீட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜிஸ். இது வந்து ஹோல்லி ஓன்டு சப்சிடரி, ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டியினுடைய ஹோல்லி ஓன்டு சப்சிடரி. அவங்களுடைய பெரும்பான்மையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த நிறுவனம் தான். இந்த நிறுவனம் வந்து எங்களுக்கு பணம் தரல, எங்களுக்கு தர வேண்டிய டியூஸை வந்து டயத்துக்கு கொடுக்காம இருக்காங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால அதை வாங்கி கொடுங்க, அதுக்கு நீங்க இந்த நிறுவனத்தை திவாலாக அறிவிச்சு சொத்துக்களை விட்டு எங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுங்க அப்படிங்கிற, அது ஸ்ட்ரிக்டா ஸ்பீக்கிங் லீகலா அது அர்த்தம். உடனே அது நடக்குமான்னு பயப்பட வேண்டியது இல்லை. பட் ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்லை அந்த நிறுவனத்தின் மீது. அந்த நோட்டீஸை வந்து இன்சால்வன்சி ப்ளீ வந்து போட்டிருக்காங்க 2 நிறுவனங்கள், ரோஸ்மெட்டா டிஜிட்டல் சர்வீசஸ், ரோஸ்மெட்டா சேஃப்டி சிஸ்டம்ஸ். இவங்க வந்து அந்த ஓலாவுக்கு வந்து வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸும் அந்த ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த சேவை பண்ணி கொடுக்குறாங்க. நிச்சயம் அதுக்குள்ள பணத்தை வந்து அவங்க அந்த வாடிக்கையாளர்கிட்ட ஓலா நிறுவனம் வாங்கியிருக்கும். ஆனால் இவர்களுக்கு ஏன் கொடுக்காம தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனாலதான் அவங்க வந்து ஒரு இன்சால்வன்சி பெட்டிஷன் ப்ளீ வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க, எங்களுக்கு வசூல் கொடுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 22 கோடிக்கு மேல அவங்க அந்த ஒரு நிறுவனத்திற்கும் இன்னொன்னுக்கு வந்து 2.5 கோடி கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் ஓலா நிறுவனம் அதை செட்டில் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்ணலைன்னா இது வந்து கொஞ்சம் சிக்கல் தான் நிச்சயமா. இப்ப இதனால அந்த கம்பெனிக்கு பங்குச்சந்தையில் ஏதாவது பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது வந்து உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நிலவரம், இது உண்மை, அவங்க கொடுக்கல, கொடுக்கக்கூடிய சூழல்ல கூட அவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அது பாதிக்கத்தானே செய்யும், அவங்களுடைய அந்த பங்கினுடைய விலையை பாதிக்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% அந்த பங்கினுடைய விலை வீழ்ச்சியை சந்தித்தது. 3 ரூபாய்க்கு மேல இறக்கத்துல 47 ரூபாய் கீழே முடிவடைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமா அது வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூ இல்லையா, அதோட இல்ல லிக்விடிட்டி இஷ்யூ, லிக்விடிட்டி இல்ல போல இருக்கு, அவங்கள்ட்ட பணமே இல்ல போல இருக்கு அப்படின்ட்டு பேட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். பொது வெளிக்கு இதை வருவதற்கு விட்டுருக்க கூடாது, அதுக்கு முன்னால அவங்க அதை செட்டில் பண்ணிருக்கணும். அப்ப முடியல, அப்ப கொஞ்சம் நெகட்டிவான வியூவா தான் பார்க்கப்படுகிறது. மார்க்கெட்டை பத்தி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் எப்படி சார் இருக்கும் மார்க்கெட்டு? இந்த வாரம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அடுத்தடுத்து நடக்குது. பட்டக்காலே படுங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து ஓரிரு மாதங்களுக்கு முன்பு, 4-5 மாதங்களுக்கு முன்பு இப்படி வந்த பல்வேறு ஐபிஓஸ் அது எல்லாமே வந்து அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சு அன்லாக் ஆகிற ஷேர்ஸ் எல்லாம் விற்பனைக்கு வரும். ஏன்னா இந்த பங்குச்சந்தையில பாத்தீங்கன்னா வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து ப்ரீ
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாக் இன் பீரியட் இருக்கு. 1 மாதம், 3 மாதம், 6 மாதம், ஓராண்டுன்னு. சோ அந்த காலகட்டம் முடிந்த பிறகு அது வரைக்கும் அவங்க விற்க முடியாது. அதுக்கு பிறகு அவங்க விற்க வருவாங்க. அப்ப அவங்களுடைய விற்பனைங்கிறது பெரிய அளவுல இருக்கும். அதுவும் இன்னைக்கு லிக்விடிட்டி கிரன்ச் அவங்களுக்கு இருந்ததுன்னா அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டு பல விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து அதை விற்க வருவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அஜாக்ஸ் இன்ஜினியரிங் இவங்களுடைய இந்த ஐபிஓ வந்து 1 மந்த் லாக் இன் பீரியட் முடிவடைகிறது. முடிவடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பங்குகள் வந்து விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 3 மந்த் லாக் இன் எக்ஸ்பைரி. அது முடியக்கூடியது பாத்தீங்கன்னா இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சொல்யூஷன், சாய் லைஃப் சயின்சஸ், ஒன் மொபைக்விக் சிஸ்டம்ஸ், விஷால் மெகா மார்ட், இப்படி 4 நிறுவனங்கள், இன்னும் சில நிறுவனங்கள் கூட வரும் அடுத்த சில நாட்கள்ல. 6 மாத லாக்கின் வந்து 2 ரத்னவீர் பிரிசிஷன் இன்ஜினியரிங், இஎம்எஸ், இப்படி சில நிறுவனங்கள். ஸோ இந்த நிறுவனங்களுடைய பங்குகள்லாம் வரும்பொழுது கோடிக்கணக்கான பல நூறு கோடிகள், பல சில 1000 கோடிகள் மதிப்புள்ள பங்குகள் சந்தையில் ஒருவேளை விற்பனை, அவங்க விற்பாங்கன்னு கட்டாயம் இல்லை, பட் விற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் தோன்றுகிறது. அப்படி விற்க வந்தாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விற்பனையோடு சேர்ந்து கொண்டு இதுவும் வந்து ஒரு பாதிப்பை சந்தையில வந்து ஏற்படுத்தும். சந்தை மிக அதிகரிக்காமல் இது வந்து பார்த்துக்கும். உதாரணமா இன்னொரு விஷயத்தையும் இந்த சமயத்துல உங்களுக்கு சொல்லி ஆகணும். சென்ற ஆண்டு துவங்கி இந்த ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுகளில் வெளிவந்த புதிய பங்கு வெளியீடுகள் இருக்கு இல்லையா, அந்த புதிய பங்கு வெளியீடுகள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பங்குகள் கடந்த ஓராண்டில் பங்கு சந்தையில் புதிய பங்கு வெளியீடாகி பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் வெளியிடப்பட்ட விலையை விட மிக குறைவான விலையில் வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறது. ஸோ இது வந்து 50% விழுந்த பங்குகளும் இருக்கு, 10% விழுந்த பங்குகளும் இருக்கு, 5% விழுந்த பங்குகளும் இருக்கு. பட் பாட்டம் லைன் என்னன்னா, அந்த பங்கு வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக ஓராண்டுக்குள்ளே அது வந்து வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயம் சார். ஏன்னா நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பீங்க, ஐபிஓல போறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இப்ப தரவுகளாகவும் நமக்கு தெரிய வருது. இப்போ மார்க்கெட் இந்த சூழல் ஏதாவது ஐபிஓ வருதுங்களா சார்? ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்குங்களா? ஒரு ஐபிஓ வருது. கான்டினென்டல், ஒரு கிராண்ட் கான்டினென்டல் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், பெங்களூர் பேஸ்டு. இந்த நிறுவனம் வந்து ஒரு 75 கோடி கிட்ட ஐபிஓ மூலமாக திரட்ட இருக்கிறார்கள். மார்ச் 20ஆம் தேதி தான் இதனுடைய பங்கு வெளியீடு துவங்குகிறது. 24 முடிவடைகிறது. விலைப்பட்டியல் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 107 ரூபாய், அதிகபட்சம் 113 ரூபாய். இதுல ஆஃபர் ஃபார் சேல் வந்து ஒரு 3 லட்சம் பங்குகள், 3,28,000 பங்குகள். ஃப்ரெஷ்ஷா நிறுவனத்துக்குள் நிறுவனமே வெளியிடக்கூடிய பங்குகள்ங்கிறது 62,60,000 பங்குகள் அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பணம் வந்து நிறுவனத்திற்கு போகிறது. ஒரு பகுதி வந்து முதலீட்டாளர், அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ இது எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இஷ்யூ சைஸ் சின்னம்தான், பட் அப்ப கூட கடந்த சென்ற வாரங்கள்லாம் பார்த்தோம், சின்ன 25 கோடி இஷ்யூ கூட கடைசி நாள் வரைக்கும் பெரிய அளவுல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகாம பயமுறுத்தினதெல்லாம் பார்த்துருக்கோம். இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். கமாடிட்டி மார்க்கெட் சார், கோல்டு திரும்பவும் ஆல் டைம் ஹை வந்து தொட்டிருக்கு. ஆமா, கோல்டுக்கு மவுசு கூடிக்கிட்டே போகுது சார். சர்வதேச சந்தையில $3,000 அப்படிங்கிற ஒரு மேஜிக் பிகரை தொட்டிருக்கு. 2,800 இருக்கையில் நம்ம பேசணும், 950 வரைக்கும் போகும், 5% அதிகரிக்கும். ஆனால் அங்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இறங்கி 2,800, 780 வந்துட்டு இப்ப டெசிசிவா 3,000 தொட்டு இருக்கிறது. 3,000 தாண்ட ஆரம்பித்திருக்கிறது. அடுத்த ஓரிரு நாட்கள் இந்த 3,000 டெசிசிவா தாண்டினால் மேலும் புதிய உச்சங்களை தொடும். இன்னைக்கு மட்டும் 0.5% மேல சர்வதேச சந்தையில அதிகரிச்சிருக்கு. வெள்ளி கூட $34 அருகாமையில் இருக்கிறது. அதை தாண்டினா ஒரு பெரிய பிரேக் அவுட் நடக்கும். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நடக்குமான்னு அடுத்த 2 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். கச்சா எண்ணெயுடைய விலை 66ங்கிற லோவை தொட்ட பிறகு கடந்த ஒரு வாரமாக சின்ன ஏற்றத்துல இப்ப $68 கிட்ட வந்திருக்கு. ஸோ மூன்றுமே ஒரு பேரிஷ், க்ரூட் வந்து பேரிஷ் ட்ரெண்ட்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட், பட் கோல்டு கண்டினியூஸ் இஸ் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளூர் சந்தையில பெரிய மாற்றங்கள் இல்லை. தங்கம் வெள்ளியினுடைய விலையில கச்சா எண்ணெயுடைய விலை மட்டும் சற்று அதிகரித்திருக்கிறது. காரணம் ரூபாய் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. அதனுடைய ஏன்னா டாலர் வீக்கன் ஆயிருக்குது நம்ம பார்த்தோம். தொடர்ந்து $103 கீழே இருக்குது டாலர் இண்டெக்ஸ், பட் ரூபாயும் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது. தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல $86.86 அப்படிங்கிற அளவுல இருக்கு. 87 கீழே வந்துருச்சு. ஈவன் ஸ்பாட் மார்க்கெட்ல கூட வந்து கணிசமாக அது குறைஞ்சு 86.75 கிட்ட வந்திருக்குது. ஸோ ரூபாய் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்குங்கிறது காரணம் வந்து நிறைய ஏற்றுமதியாளர்கள் கையில் கிடைத்த டாலர்களை விற்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அதற்கான தரவுகள் எதுவும் நம்மகிட்ட இல்லை. ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை வச்சு பார்க்கும்பொழுது டாலருடைய விற்பனையின் காரணமாக ரூபாய் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. டாலர் விற்பனை ஏன் என்றால் சர்வதேச சந்தையில டாலர் வீக்கன் ஆயிருக்கு, அதன் காரணமாக இருக்கலாம். ஸோ பெரும்பாலும் தங்கம் வந்து மீண்டும் அந்த ஏறுமுகத்தை தொடங்கி இருக்கிறது. அடுத்த 2 நாட்கள் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் கன்சாலிடேட் ஆனிச்சுன்னா அடுத்த புதிய உச்சத்தை அது தொடலாம், மேலும் புதிய உச்சங்களை தொடலாம். இன்னைக்கு WPI தரவு வெளியே இருக்குங்களா? ஆமா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்
அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடு சம்பந்தமான புள்ளி விவரம் வெளியாயிருக்கிறது. பிப்ரவரி மாதத்திற்கான மொத்த விலை குறியீடு 2.38%. இது ஜனவரியில 2.3 இருந்தது. இது மார்ஜினலா ஒரு சின்ன ஏற்றத்துல இன்னைக்கு இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நுகர்வோர் விலை குறியீடு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். 3.6 குறைஞ்சிருக்குன்னு அது குறைஞ்சிருக்கு, இது ஏறி இருக்கு, வித்தியாசமா இருக்கு சார். கரெக்ட், கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம நல்லா சொன்னேன், ஐஐபிக்கும் ஜிடிபிக்கும் ஒரு டைம் லேக் இருக்கும் அப்படின்னு. மொத்த பொருளாதார உற்பத்தி குறியீட்டிற்கும் தொழில் உற்பத்தி குறியீட்டிற்கும் அது மாதிரி இங்கேயுமே WPIக்கும் சிபிஐக்கும் ஒரு டைம் லேக் எப்போதுமே இருக்கும். ஏன்னா ரெண்டாவது இதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் வேற, அதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் வேற. இது இருக்கக்கூடியது மூலப்பொருட்கள், அதுல இருக்கக்கூடியது எண்ட் ப்ராடக்ட்ஸ். ரெண்டுக்கும் இடையில் பல விஷயங்கள் நடக்கும் வேல்யூ அடிஷன்ல. ஸோ அதனால ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ங்கிறது எப்போதும் இருக்கும். பட் அட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ரெண்டும் ஒரே லைனுக்கு வந்துடும். ஸோ அந்த மாறுதல் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த 0.08%ங்கிறது ஒரு கன்சிடரபிள் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அடுத்த மாதம் மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய டயத்துல அதற்கு சாதகமாக நுகர்வோர் விலை குறியீடும் குறைஞ்சிருந்தது. பட் இது ஏறி இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்னால அது எப்படி மத்திய ரிசர்வ் வங்கி என்ன முடிவு எடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். வேற ஏதாவது நம்ம முதலீட்டாளர்களுக்கு நம்ம நேயர்களுக்கு தான் சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? இந்த WPI பத்தி பேசணும். முதலீட்டாளர்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு பாக்குறேன். சொல்லுங்க சார். நீங்க WPI பத்தி பேசணும் இல்லையா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னு. ஆமாங்க சார். இது எந்த வெப்சைட்ல வருதுன்னா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதனால அந்த கேள்வி நான் கேட்க போறது இல்ல. இது எந்த ஆண்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது? எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா? இந்த ஆண்டு தான் அடிப்படை. அதுல அது 100 இருந்தது, இன்னைக்கு 118 இருக்கு, 120 இருக்கு. சோ 120னா 20% ஏறி இருக்கு, 122னா 22% ஏறி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது எந்த ஆண்டை அடிப்படையாக, பேஸ் இயர் அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு குறியீட்டுக்குமே சென்செக்ஸா இருக்கட்டும், நிப்டியா இருக்கட்டும், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸா இருக்கட்டும், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் இயர்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி இப்ப இந்த WPI டேட்டா தரவுகள் இன்னைக்கு வெளியாக இருக்குது பிப்ரவரி மாதத்திற்கு. இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த WPIக்கான பேஸ் இயர் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு சொல்லுங்க. நிச்சயம் சார். பதில கண்டுபிடிச்சிட்டு 100க்கு 100 மார்க் வாங்குறேன் சார் உங்ககிட்ட. நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருந்தீங்க சார், நிறைய தரவுகளோட. தேங்க்யூ சார். நன்றி. இயக்குனர் எஸ்.எம். பாண்டியின் வித்தியாசமான இயக்கத்தில் சத்யா, டேனியல் அன்னி போப் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ள ராபர்ட் திரைப்படம் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.